வணக்கம். ஸோ நம்ம எப்பவும் போல பார்த்தீங்கன்னா யூனிட் 8 இருக்கு இல்லைங்களா? ஸோ யூனிட் 8 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு வந்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆன் 2nd November 1927 ஓகேங்களா? ஸோ கீவேர்ட் பேசிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ 2nd November 1927 ஓகேங்களா? ஸோ அது ஒரு கீவேர்ட் தான். மணிமேகலை சங்கம்ன்றது ஒரு கீவேர்ட் தான். தேவதாசி விமன்ஸ் அசோசியேஷன் அப்படின்றது ஒரு இது. கோயம்புத்தூர்ன்றது ஒரு கீவேர்ட். அண்ட் பார்த்தோன்னா முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னடா அது இவ்வளோ இது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஜஸ்ட் இந்த டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமேகலை சங்கம் அப்படின்ற ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா தேவதாசி விமன் அசோசியேஷன் அப்படின்னாலே முத்துலட்சுமி வந்துருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த டைம்ல ஏதோ படிக்கல ஞாபகம் இல்லை அப்படின்னா கூட டக்குன்னு வந்துடும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? 2/11/1927 ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டேட்ல இந்த இயர்ல மணிமேகலை சங்கம். ஓகேங்களா? மணிமேகலை சங்கம் சொல்லுவாங்க அந்த சங்கம் பேரு. ஸோ தேவதாசி விமன்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு வச்சிருக்காங்களே அது பேர் மணிமேகலை சங்கம். ஓகேங்களா? கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். அது வந்து என்ன பண்ணாங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் போடுறாங்க. யாரோட தலைமையின் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது 2 நவம்பர் 1927 பார்த்தோம்னா யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை வந்து கோயம்புத்தூர்ல ஏற்பாடு செஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா? ஸோ மணிமேகலை தேவதாசி விமன்ஸ் அசோசியேஷன். அடுத்து பார்த்தோம்னா அது எப்ப அந்த மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/11/1927 எங்கன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர். யாரோட தலைமையின் கீழன்னு பார்த்தோம்னா முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆப்போஸ் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் பிகாஸ் அதாவது தன்னாட்சி இயக்கம் இருக்கு இல்லையா? தன்னாட்சி இயக்கம் இருக்கு இல்லையா? அதை வந்து நீதி கட்சி எதிர்த்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஈவன் ஆனி பெசன்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பிராமின் இதை தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பிராமின்ஸ் தான் இருக்காங்க அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி அதை எதிர்த்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஓகேங்களா? ஸோ அதனால தான் இட் வாஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பிராமின்ஸ். அதனால தான் நீதி கட்சி என்ன பண்ணாங்க அவங்களே எதிர்த்தாங்க. ஓகேங்களா? எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகே, இது திருக்குறள். ஸோ நம்ம டைரக்டா தமிழுக்கு போயிடலாம். குறள் அதாவது கனியிருப்ப காய்க்க வந்துட்டு இருக்கு இல்லையா? அது அந்த குறள் இருக்கு இல்லையா? ஸோ இக்குறள் திருவள்ளுவர் எதை கூறுவது கனி இருக்கும் போது காயை கவர்வதற்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது இனியவை இருக்க இன்னாத குறள். ஓகேங்களா? சாதாரண சொல்லுங்க உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க வந்தட்டு அப்படின்றாங்க. ஸோ வந்து இனியவையான நல்ல சொற்கள் இருக்கும் போது ஏன் ரொம்ப கசப்பான இன்னாத சொற்கள் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுப்பாங்க. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. கனி இருக்கும்போது காயை கவர்வது கொப்பாகும். எதோட கம்பேர் பண்ணிக்காங்க பார்க்கும்போது இனியவை இருக்க இன்னாத கூறல். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஓகே, இது பாருங்க. அதாவது 8th வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? ஓகே, 8th வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ் அதாவது 8வது உலக தமிழ் மாநாடு இருக்கு இல்லையா? அது வந்து தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல 1995 நடந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ் செம்மொழி மாநாடு என்று அறியப்படுகிறதுன்றாங்க. அதாவது இந்த கான்ஃபரன்ஸ் ஸ்பெஷலி நோன் அஸ் தமிழ் கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ்ன்றாங்க. ஆக்சுவலி பார்த்தோம்னா ஏ வந்து கரெக்ட் தான், பட் பி வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது உலகத்தமிழ் மாநாடு எங்க நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர். எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 1995. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்ப்போம். CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு. ஓகேங்களா? அதாவது சிஎம்மா எப்ப ஆனார் இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? அண்ணாதுரை எப்ப சிஎம் ஆனாரு? 1967 1967 அவர் ஆயிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கான கொஸ்டின் கேட்குறேன். இவர் வந்து அதாவது பெரியார்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இன்னொரு கட்சி இவர் தனியா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அது எப்ப அப்படின்னு சொல்லுங்க. அந்த கட்சி பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகே, இது அதாவது இந்த 11th பின்னாடி ஒரு அட்டவணையும் கொடுத்துருப்பாங்க அது அந்த இது. ஸோ அதனால சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஓகே, இது பாருங்க.
A Tamil week called Dravida Nadu was started by Periyar to propagate the idea of separate state Dravida Nadu. அதாவது திராவிட நாடு எனும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரவுவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றாங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பெரியார் வந்து ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு வார இதழ் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதான் சொல்றாங்க. அடுத்து பார்க்கலாம். This exposure of the cause of a Dravida state leads to identification of non-Brahmins of South as Dravidians. ஓகேங்களா. ஸோ திராவிட நாடு எனும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமண அல்லாதவரில் என்ன சொல்றாங்க, திராவிடன் அப்படின்ற அடையாளம் காட்ட வழிவகுத்தது அப்படின்றாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட் தான், அதுக்கான சரியான விளக்கம் தான். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். The person who has been called the nickname as jailbird, சிறைப்பறவை. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சிறைப்பறவை அப்படின்னாலே யாரு, ஈவேரா தான். ஓகேங்களா. சரி, அடுத்து பார்க்கலாம். வித் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கம்பேரிட்டிவ்லி ஸ்டடிட் கண்ணகி ஆஃப் சிலப்பதிகாரம் வித் பத்தினி கல்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஓகே, இது கண்ணகி பத்தினி சிலப்பதிகாரம் சொல்றாங்க. நம்ம டைரக்டா தமிழுக்கு போயிடலாம். இந்த மானிடவியலாளர் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆய்ந்தார். யாருன்னு பார்த்தோம்னா கணநாத் உபயசேகரா. ஓகேங்களா, அவர் தான். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ரீலங்காவில் பத்தினி வழிபாடுன்னு ஒன்று பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுவும் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி இருக்காங்க இல்லையா, அவங்க இது ரெண்டுத்தையுமே ஒப்பிட்டு சொன்ன ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மானிடவியலாளர் அப்படின்றாங்க. அது யாருன்னு பார்த்தோன்னா கணநாத் உபயசேகர். ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் யார், நம்மளுக்கு நல்லாவே தெரியும், TM நாயர். ஓகேங்களா. ஸோ நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் TM நாயர். ஓகே, அடுத்து பாருங்க. ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. ஓகேங்களா. ஸோ போன பாட்டில் நம்ம ஒன்று பார்த்த ஞாபகம் இருக்குங்களா, செங்கல்பட்டு யார் தலைமையில எங்க நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபுல்லா அப்படி இன்ஃபர்மேஷனோட பார்த்தோம். அது எத்தனாவது மாநாடு அப்படின்றத முதற்கொண்டு நான் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் அதுதான். கீழே வந்து போடுங்க, போட்டாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இல்லை சப்போஸ் ஞாபகம் இல்லைன்னா ஞாபகம் இருக்கவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா. சும்மா வந்து பார்த்துட்டு போறதுல ஒரு யூஸும் கிடையாது. ஓகேங்களா. பார்த்து நீங்க கமெண்ட் போடுங்க, கண்டிப்பா போடணும். ஓகேங்களா. போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ், உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும், இல்லை அப்புறம் உங்க இஷ்டம். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இது பாருங்க. ஸோ அதோட ஒரு இது இருக்கும் இல்லையா, கான்செப்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் நலனுக்கான திட்டங்கள் வந்து இது பண்றதுக்காக போடுறதுதான். ஓகேங்களா. வெல்ஃபேர் ஆஃப் த விமனுக்காக செங்கல்பட்டுல. ஓகேங்களா. சரி, ஓகே. இது பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் பேஸ் பண்ணது. எல் ரிவால்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வரும். சரி, ஓகே, பார்க்கலாம். ஓகே, இதுல பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி சொல்லியிருக்காங்க. கட்டபொம்மன் திருவாங்கூர் மன்னர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹி வாஸ் த ராஜா ஆஃப் ட்ரவன்கோரா. இல்ல ஓகே, பாஞ்சாலம் குறிச்சி தான். ஓகேங்களா. ஸோ ஹி வாஸ் கேப்சர்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் பை பிரிட்டிஷா. எஸ், ஆங்கிலேயர் அவர் பிரிச்சு தூக்குல போட்டாங்க. கரெக்ட், அது ஒன்றும் கரெக்ட் தான். இவர் வந்து பாஞ்சாலம் குறிச்சியோட கொலிகர். ஆமா, பாஞ்சாலம் குறிச்சியோட பாளையக்காரா இருந்தாரா. ஆமா, இருந்தாரு. ஹிஸ் டெரிட்டரி வாஸ் ரிஸ்டோர்ட் டு ஹிம் ஆஃப்டர் எண்ட் ஆஃப் ரிவால்ட்டா. இல்ல, அவரை சாகி அடிச்சிட்டாங்க. அப்புறம் எப்படி புரட்சிக்கு அப்புறம் அவரோட ஆட்சி பகுதி பெற்றிருப்பாரு, பெறல. ஸோ வந்து அது தப்பு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, 2, 3 மட்டும் தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால அந்த லெசன் படிச்சாலே போதும். ஓகேங்களா. ஸோ ஈஸியாக வந்து பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த இயர்லி ரிவால்ஸ் பற்றின 11th and 10th இருக்குன்னு நினைக்கிறேன். 2 லெசனில் வரும். ரெண்டுமே கம்பைல் பண்ணி நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். என்னோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது வேணா கூட போய் பாருங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா. பார்த்தா அதை நோட் பண்ணிக்கோங்க, இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது பாருங்க, டிஸ்கவரி ஆஃப் அகஸ்தினோ காயின்ஸ் ஹெல்ப் டு கன்ஃபார்ம் ஃபர்தர் ட்ரேட் கான்டாக்ட்ஸ் வித் ரோம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிக்கமேடு. அதாவது அகஸ்டின் காலத்து நாணயங்களை ரொமானிய நாட்டுடன் வணிக உறவு கொண்டு இருந்ததை கண்டறியப்பட்ட இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அரிக்கமேடு. போன பாட்டுலயும் பார்த்தோம் இல்லைங்களா, ரொமானிய காயின்கள், ரொமானிய அந்த காசுகள் வந்து எங்க கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அரிக்கமேடுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் பாருங்க. அது என்ன காயின்ஸ், அது வந்து ரோமன் காயின்ஸ், இது அகஸ்தினோ காயின்ஸ். பட் பார்த்தோம்னா யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம்ல. ஓகேங்களா. ஸோ ரோம்னு வந்தாலே நம்ம டக்குன்னு என்னன்னு போட்டுருணும் அப்படின்னா அரிக்கமேடு ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா. என்ன காயின்ஸ்ன்னு கேட்கலாம், அகஸ்தினோ காயின்ஸ். ஓகேங்களா. சரி, ஓகே. இது பாருங்க, இது தமிழ்லேயே போயிடலாம். ஓகே ஓகே இது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது புலவர்கள் பாட பெற்றவர்கள். ஓகேங்களா. அதாவது புலவர்கள் யாரோ ஒருத்தவங்களை வந்து ஒரு மெயின் தீமா வச்சுதான் பாடிருப்பாங்க இல்லையா, அது யாருன்னு கேக்குறாங்க பாருங்க. ஓகேங்களா. சரி, டக்குன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு எது உங்களுக்கு இது பண்ண முடியும்னு பாருங்க.
நல்லி. நல்லி படிச்சிருப்போம், நல்லாவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். காக்கைப்பாடினியார். வேற எது ஞாபகம் இருக்குன்னா டக்குன்னு பார்த்தோன்னே எதுவுமே ஞாபகம் இல்லை. பாருங்க, நம்ம படிச்ச மாதிரி இருக்கு, பட் இது தெரியல சரியா. சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். பரணர். பரணர் பார்த்தோம்னா அழிசி. 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 ஓகேங்களா. ஸோ பரணர் அழிசி. ஔவையார் யாருன்னு பாருங்க, எழினி. காக்கைப்பாடினியார் நல்லி, இது தெரியும். ஓகே, அடுத்து பாருங்க கொல்லிமலை கண்ணனார் வந்து பார்த்தீங்கன்னா குட்டுவனை பாடியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பரணர். பரணர் பார்த்தோம்னா தப்பா சொல்றேனா? கரெக்டா சொன்னேன். அழிசி. பரணர் அழிசி. அடுத்து ஔவையார் பார்த்தோம்னா எழினி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஔவையான்றவங்க ஒரு ஒரு லேடியா, எழினி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் எப்படி இருக்கு பாருங்க, லேடி இது மாதிரி இருக்கா, அப்புறம் 2 பேரும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஔவையார் எழினி, சூப்பரா. அடுத்து காக்கை பாடினியார். காக்கை பாடினியார் பார்த்தோம்னா நல்லி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காக்கை பாடினியார் காக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லி எலும்பை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கொல்லிமலை கண்ணனார். ஓகேங்களா. ஸோ கொல்லிமலை கண்ணனார் வந்து பார்த்தீங்கன்னா குட்டுவன். ஓகேங்களா. ஸோ குட்டுவன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கோங்க. இதுக்கு என்ன சொல்லலாம்? சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தோணுச்சுன்னா கீழே போடுங்க. ஸோ பரணர், அழிசி, அப்புறம் பார்த்தோன்னா ஔவையார் எழினி, காக்கைப்பாடினியார் நல்லி, அடுத்து பார்த்தோன்னா கொல்லிமலை கண்ணனார் குட்டுவன். ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். த இயர்லி ஒர்க் ஆன் கிராமர். ஓகே, இது நம்ம தமிழ்ல போயிடலாம். கிறிஸ்துவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கணம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தொல்காப்பியம். ஓகேங்களா. ஸோ கிறிஸ்துவர் முன் கிமு 500 தான், 500 நினைக்கிறேன். ஸோ 500 நினைக்கிறேன். எது தப்பா இருந்தா கீழே கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். ஸோ தொல்காப்பியம் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க மற்ற ஆப்ஷன் பாருங்களேன். மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, 10 பாடி, இது ஏதாவது ஒரு இலக்கண நூலா? இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அழகா தூக்கி விட்டு தொல்காப்பியம் போட்டு போகலாம். ஓகேங்களா. ஸோ மற்ற ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துக்கும் இந்த நன்னூல் இதெல்லாம். பட் நன்னூல் வந்து கிமு முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஸோ அதனால அது ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ கிமு முன்னாடி எழுதுனாங்க இலக்கண நூல்னாவே தொல்காப்பியம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது பாருங்க. 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது? அதாவது பேலியோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பழைய கற்கால கருவிகள், பேலியோலித்திக் ஸ்டூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறாங்க. இந்தியாவில் 1863ல. இதெல்லாம் கீவேர்ட் பாருங்க. 1863 பழைய கற்கால கருவி பேலியோலித்திக் ஸ்டோன் டூல் எங்கன்னு பார்த்தோன்னா இந்தியா. இது 3மே கீவேர்ட். யாரு? ராபர்ட் ப்ரூஸ். ஓகேங்களா. ஸோ பேலியோலித்திக் ஸ்டோன் டூல், அதாவது பழைய கற்கால கருவி 1863ல. ஓகேங்களா. 1863ல இந்தியாவில் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா ராபர்ட் ப்ரூஸ். அடுத்து இது பாருங்க. ஓகே, இது பத்தினது. ஸோ நம்ம இது தமிழ் போயிடலாம். சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் எது? ஓகேங்களா. சோழர்களோட சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல். ஓகே, இது நம்ம அதாவது ஆட்மேன் அவுட் மாதிரி எடுக்கலாமா? இங்க பாருங்களேன். திருக்குறளுக்கும் சோழருக்கும் என்ன சம்பந்தம்? தூக்குங்க. நாலடியாருக்கும் சோழருக்கும் என்ன சம்பந்தம்? வாய்ப்பே இல்லை. அது ஃபுல்லா அறநூல்னாவே அவங்க அதுல வந்து அரசர்களை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. பெரிய புராணம் பாத்தீங்கன்னா அடியார்களை பத்தி, சிவனடியார்களை பத்தி சொல்றது. அதுக்கும் சோழருக்கும் என்ன சம்பந்தம்? தூக்குங்க. மீதி இருக்கிறது என்ன? கலிங்கத்து பரணி. இப்படி கூட நீங்க இது பண்ணலாம். சப்போஸ் தெரியல, ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா கூட. ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாங்களா? ஓகே, எதுவுமே தமிழ்ல போயிடலாம், ஏன்னா தமிழ்ல தான் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, இது பாருங்க. பசிப்பினி மருத்துவர், நன்னூல் புலவர், குறுமுனி, சிலம்பு செல்வர். சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பசிப்பினி மருத்துவர். அவர் வந்து வள்ளலார சொல்வாரு. ஏன்னா வந்து சாப்பாடு ஒரு இது அமைச்சு சாப்பாடுலாம் போடுறாரு இல்லையா வடலூர்ல. இன்னி வரைக்கும் கூட அந்த அடுப்பு அணையல அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னும் போது அவர் வள்ளலார் வந்துருவாங்க. நன்னூல் புலவர் யாரு? சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா. சப்போஸ் அது தெரியலனா கூட விட்டுருங்க. நெக்ஸ்ட் குறுமுனி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அகத்தியர். இது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுமாதிரி சிலம்பு செல்வர், மாப்போசி நம்ம படிச்சிருப்போமா? ஸோ அப்போ ஈஸியாவே பண்ணிடலாம். ஓகேங்களா. எல்லாம் மேட்ச்ல கூட பாருங்க. இப்போ ஏதாவது ஒன்று ஈஸியா இருக்குதுல, ஈஸி அப்படின்னு பார்த்தா சிலம்பு செல்வர், மாப்போசி நம்ம அடிக்கடி படிக்கிறோம். அப்போ டிக்கு என்ன? 2. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு ஆப்ஷன். தூக்குங்க. ஓகேங்களா. சரி, சூப்பரா போட்டுடலாம். அடுத்து பாருங்க. இது நம்ம தமிழ் போயிடலாம். இது என்ன முழுசா வரணும்? என்ன வரும்? எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுமம் என்பது இழுக்கு அப்படின்னு வருமா? சரி, ஓகே. எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என்று திருவள்ளுவர் மேற்கூறிய குரலில் அறிவுறுத்துகிறார்? எண்ணி துணிக கர்மம் அப்படின்றாங்க. அப்ப நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு செய்யணும்னு வருமா? அதேதான்.
அதான் சொல்றாங்க. நன்றாக எண்ணி துணிக கர்மம். நல்லா சிந்திச்சுட்டு அந்த அந்த செயல், கர்மம்னா இங்க செயல் அப்படின்னு அர்த்தம். செயலை போய் செய்யணும். அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை நினைச்சு செய்யலாமா வேணாமா நினைச்சு பாக்குறது அப்படின்றது வந்து நல்லா இல்லாத ஒரு விஷயம். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு 8 கொஸ்டின், சாரி 8th யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ நீங்க இதுல இருக்கிறத பக்கவா நீங்க வந்து என்ன பண்றீங்க, அந்த கீவேர்ட்ஸோட நான் சொன்ன கீவேர்ட்ஸோட படிச்சீங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட் போடுங்க. ஓகேங்களா? சரி ஓகேங்களா? சரி ஓகே, அடுத்த பார்ட்ல மீட் பண்றேன். பாய். என்ன